ஜிக்ளிக் நேயர்களே, ஒவ்வொரு வருடமும் உணவு மாசுபாட்டினால உலகம் முழுவதும் 4,20,000 மனிதர்கள் இறக்கிறார்கள். இதில் 40% குழந்தைகள். 5 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் 1,25,000 பேர் இறக்குறாங்க. இதனால தெரியுமா? உணவு மாசுபாட்டினால. இதனால தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ் சேர்ந்து இன்ற ஜூன் 7 உலக உணவு பாதுகாப்பு தினமாக அறிவிச்சு உணவை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். இப்படி இருக்கிற இந்த உணவு பிரச்சனைக்கு என்ன செய்யலாம்? உணவு பாதுகாப்பு ஒன்றே இதனுடைய முடிவு, இதனுடைய அவசியம். ஒவ்வொருவரும் உணவு பாதுகாப்பிலே நாம் செயலாற்ற வேண்டும், உயிரிழப்பை தடுக்க வேண்டும். இந்த பார்த்தீங்கன்னா அரசாங்கம், உணவு உற்பத்தியாளர்கள் மற்றும் உணவை அருந்துபவர்கள், இந்த 3 பேரும் இந்த உணவு சேஃப்டிக்கு கடுமையாக உழைக்கணும். நாம் ஒவ்வொரு தினமும் இந்த உணவு எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது, அறுவடை செய்யப்படுகிறது, பின்பு அது எப்படி ப்ராசஸ் செய்யப்பட்டு, அதாவது பதப்படுத்தப்பட்டு சந்தைக்கு வருகிறது, பின் சந்தையிலிருந்து எப்படி நுகர்வோர்கள் வாங்கி செல்கிறார்கள், அப்பொழுது எந்த காலகட்டத்தில எல்லாம் நமக்கு மாசுபடுதோ அதையெல்லாம் கண்டறிந்து நாம் அவைகளை களைய வேண்டும். ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு பாதிக்கப்படக்கூடாது நீங்களும் நானுமா கூட இருக்கலாம். அதனால விழிப்புணர்வோடு இருப்போம், இதை நாம தடுப்போம். இந்த ஆண்டு இந்த உலக உணவு பாதுகாப்பு தினத்தோட தீம் என்ன பாருங்க? பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த வர்ஸ்ட். ஏதாவது ரொம்ப மோசமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை சமாளிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். உணவு மூலம் நோய்கள் எப்படி வருதுன்னு பார்ப்போமா? அதாவது பாக்டீரியா, வைரஸ், பாராசைட்னா ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே என்ட்ராகி, அதாவது தண்ணி மூலமோ உணவு மூலமோ என்ட்ராகும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுது? இந்த உணவு மூலம் வரக்கூடிய நோய்கள் வருது. ஆக நாம் இந்த உணவு மூலம் வரக்கூடிய நோய்களை தடுக்க நாம் என்ன சாப்பிட்றோம்? கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு, வேறு என்ன நம்ம அன்றாட வாழ்க்கையில் சாப்பிடக்கூடிய அத்தனையும் பார்த்து நம்ம கவனமாக இருந்தால் ஒழிய நாம் கூட இதனால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் கண்டிப்பாக கவனமாக இருப்போம். நம்மளையும் காப்போம், குழந்தைகளையும் காப்போம், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் காப்போம். ஆக நேயர்களே, எதற்காக உலகளவிலே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இந்த உணவு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். நம்ம சிந்திச்சா தான் செயல்பட முடியும். இந்த அறிவுரை, இந்த டாக், இந்த பேச்சு, இந்த யூடியூப்பை எதுக்கு நாங்கள் போட்டிருக்கோம்னா, அதாவது நமக்கு முதல்ல விழிப்புணர்வு வேணும், தெரியணும், புரியணும். தெரிஞ்சாதான், புரிஞ்சாதான் ஒரு தெளிவு வரும். ஆக ஒரு தெளிவு வருவதற்கு நாம் இந்த உணவு பாதுகாப்பு திட்டத்திலே நாம் சேரணும். உணவு பாதுகாப்பு தினத்தை நாம் கொண்டாடணும். நம்மளை முடிந்ததெல்லாம் நம்ம இதுக்கு செஞ்சு நம்முடைய நண்பர்கள், தோழர்கள், ஊர் மக்கள், நாம் சந்திக்கிறவுடைய அனைவர்களிடமும் இதை பற்றி எடுத்து சொல்லணும். மேலும் நாம் ஒவ்வொரு க்ஷணமும், ஒவ்வொரு கணமும் எந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அதாவது ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த உணவு பாதுகாப்பில் நம்ம கண்ணா இருக்கணும். அப்படி கண்ணா இருந்தால்தான் நாம் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும், உணவு மாசுபடுதலை தடுக்க முடியும். அப்படி தடுத்தால்தான் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். இந்த உலக உணவு பாதுகாப்பு தினத்தை மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் உயிருக்கும் உங்கள் ஹெல்த்து, உங்கள் ஆரோக்கியத்துக்கும் இந்த உணவு ரொம்ப முக்கியம். அதனால் உங்கள் நன்மைக்காக, நம்ம நன்மைக்காக இந்த தினத்தை அனுசரித்து நாம் உலகத்துக்கு நல்ல செய்தியை அனுப்பி உணவு பாதுகாப்பை மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம்.